என் செல்ல குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் இரத்த வாந்தி எடுக்க போகின்ற ஒருவனுடைய பெயரை உன்னிடம் சொல்லிவிடத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நான் என்னவென்று உனக்கு சொல்லும் போது என் பிள்ளை இது போன்ற ஒரு காரியத்தை இனி யாரும் உனக்கு செய்ய நினைத்தாலும் அவர்களுக்கு இதை கேட்கும் போது பயம் வர வேண்டும். அவர்களுக்கு இதை கேட்கும் போது நமக்கு நடக்கின்ற ஒரு விஷயம் நாம் செய்த தவறினால் நமக்கு நடக்கிறது என்ற உணர்வு வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் உனக்கு சொல்லிவிட உன் வராகி அம்மா இன்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, செய்வதையெல்லாம் யோசிக்காமல் செய்து விடுகிறார்கள். அதன் பிறகு அதற்கு தண்டனை கிடைக்கக்கூடிய தண்டனைகள் ஒவ்வொன்றும் அவர்களை இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் விடாமல் செய்து விடுகின்றது. அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்து விடுகின்றது. என்னவென்று எதுவென்று ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லும் பொருட்டு என் பிள்ளை உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாமே உனக்கு சரியாக நடப்பதை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. உனக்காக உன் அம்மா நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி என்றுமே உனக்கு என்ன சொல்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இரத்த வாந்தியை யாரம்மா எடுக்க போகிறார்கள்? நீ தெய்வம் தானே, எதற்கு இது போன்ற செய்திகளை எல்லாம் எனக்கு சொல்கிறாய் அல்லவா என்று என்னிடம் கேட்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக நீ கேட்பது எனக்கு புரிகின்றது. நீ மனதில் நினைப்பது என்னவென்று எனக்கும் தெரிகின்றது. ஆனாலும் உன் வராகி அம்மா இன்று உனக்கு இதை சொல்ல வேண்டியது, உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் எதுவும் உனக்கு இன்னும் சரியான புரிதலுக்குள் வரவில்லை. உன்னை சூழ்ந்து நடக்கின்ற பல விஷயங்களுக்குள் உனக்கு முடிவுகள் கிடைக்கவில்லை. என்ன நடக்கிறது, எது நடக்கிறது எல்லாம் என் பிள்ளை யோசித்து மனம் தளர்ந்து விட்டு கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? இத்தனை காலமும் என் பிள்ளை நீ இப்பேற்பட்ட மனிதர்களை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய். யாரையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ என்னவாக பார்த்து கொண்டிருக்கிறாய் என்பதில் எல்லாம் உனக்கு முழுமையான கவனம் வேண்டும். உனக்காக நான் எதுவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அதுவெல்லாம் எப்போதும் சரியாக பெற்றிட முன் வந்திருக்க வேண்டும். உன் அம்மா எப்போதுமே உன் மீது அக்கறை கொண்டு உனக்கான ஒரு விஷயத்தை நடத்த நினைக்கும் போது என் பிள்ளை அதிலிருந்து நீ ஒரு நொடி எப்போதும் பின்வாங்கிவிடக் கூடாதல்ல அல்லவா? அதிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ பின்தங்கி நினைக்க கூடாதல்லவா? ஆனால் இப்போது நாம் சொல்லக்கூடிய இந்த நபர் சர்வசாதாரணமாக உன் வாழ்க்கையில் கெடுக்க நினைத்தவர் கொண்டிருப்பவர் அல்லவா? சர்வகாலம் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர் அல்லவா? எப்போது உன்னை பற்றிய சிந்தனைகளே தனக்குள் கொண்டு இருப்பவர். தன்னை பற்றியும் தன் வாழ்க்கையை பற்றியும் இவர்கள் கவலைப்படுவதில்லை. தனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி யோசிப்பதும் கிடையாது. ஆனால் இவர்கள் மற்றவர்களுக்கு கெடுதலை செய்யும், மற்றவர்கள் வாழ்க்கையை அளிக்கவும் எப்போதும் யோசித்து கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை பற்றி தான் உனக்கு இந்த வராகி அம்மா என்னவென்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உன் முன்னால் நின்று உனக்கு இத்தனை சோதனைகளையும் வேதனைகளையும் எப்போதும் கொடுத்து உனக்கு அதிகப்படியான காயங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இரத்த வாந்தி எடுத்த போகின்றவர் என்று சொன்னாலும் கூட என் பிள்ளை அம்மா இதுவெல்லாம் ஒரு செயலாக கூடாது. நமக்கே துன்பங்களை இவர்கள் கொடுத்தாலும் இது போன்ற ஒரு விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்க கூடாது. அவர்களை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிய வைக்கத்தான் நாம் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர இப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தை நாம் ஒருபோதும் அவர்களுக்கு கொடுக்க கூடாது என்றுதானே என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? இது போன்ற ஒரு சோதனையை அவர்களுக்கு கொடுக்க கூடாது என்றுதானே என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக என்னால் இதனை உணர முடிகின்றது. இதனை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் போது என் குழந்தையே, இப்போது உன்னுடைய இலகிய மனது அத்தனையிலுமே அவர்களுக்கு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்க சொல்கின்றது. அத்தனை விஷயங்களையும் இத்தனை கெடுதலையும் நமக்கு இவர்கள் தந்த பிறகும் கூட நாம்
ஒருபோதும் இவர்களுக்கு கெடுதல் நினைக்க கூடாது என்ற உன் மனது நினைக்கின்றது. ஆனால் இந்த எண்ணம் அவருக்குள் இருந்திருந்தால் நிச்சயமாக என் குழந்தை, நீ உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்காது, உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு துன்பங்கள் வந்திருக்காது. உனக்கு இப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இத்தனை காலமும் தொடர்ந்து வந்திருக்காது. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என்னவென்று எதுவென்று யோசித்து என் குழந்தையே நீ படுகின்ற பாடு என்னவென்பதையும் நான் அறிவேன் அல்லவா. ஒவ்வொரு வேதனைகளையும் ஒவ்வொரு சோதனைகளையும் பார்த்து பார்த்து நீ அனுபவிக்கின்ற துன்பங்களை என்னவென்று நான் அறிவேன். நீ பட்ட பாடுகள் எல்லாம் உனக்கு என்னவென்று நீ நினைத்து பார்த்தால் உன்னாலே தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படி இருந்தும் கூட மற்றவருக்கு கெடுதல் செய்ய நினைக்காத மனதல்லவா என் பிள்ளையினுடைய மனது. ஆனால் இவர்களுக்கு இது போன்ற ஒரு விஷயம் நடப்பதற்கான காரணம் என்னவென்று நான் சொன்னால் நிச்சயமாக நீயும் ஒத்துக்கொள்ளத்தான் செய்வாய். அவர்களுக்கு நடப்பது சரிதான் என்று நீயும் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வாய். அப்படி என்ன நடக்கிறது, அவர்களுடைய மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கின்றது, அவர்களின் உணர்வுகள் எப்படி இருக்கின்றது என்பதை என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் வராகி அம்மா உன் முன்னால் நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்ல நினைக்கும் நேரம் எப்போதும் நான் ஒரு விஷயத்தை அதிகமாக கவனிக்கிறேன். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களும் சோதனைகளும் உனக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பதை நான் கவனிக்கின்றேன். எவ்வளவுதான் நீ இந்த வாழ்க்கையில் முயற்சி செய்து ஒரு விஷயத்தை அடைய நினைத்தாலும், அதற்காக நீ எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாலும் மேலும் மேலும் உன்னை கஷ்டங்களையும் தான் துரத்தி கொண்டே இருக்கின்றது. மேலும் மேலும் உனக்கு வேதனைகள் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னல்களும் சோதனைகளும் உனக்குள் நின்று மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதை மறந்து விடாதே. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் அதிகமாக நடத்தி தரும் போது அதற்கான காரணத்தை எப்போதுமே முயற்சி செய்ய வேண்டும். என் பிள்ளையே, நான் இத்தனை முயற்சிகள் செய்த பிறகும் நமக்கு கஷ்டங்கள் மட்டுமே தொடர்கிறது என்றால் அதற்கான காரணத்தையும் நீ உணர்ந்து கொள்ளதான் வேண்டும். என்னவாக நடக்கிறது உன் வாழ்க்கையில், ஒவ்வொரு விஷயங்களும் எதை கொடுக்கிறது என்பதையெல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இதற்காகத்தானே உன் அம்மா நானும் முயற்சி செய்திருக்கிறேன். அப்படியானால் உன் வராகி அம்மா செய்த முயற்சிக்கு கிடைத்த பலன் அல்லவா இது அல்லவா உன் வராகி அம்மா செய்த முயற்சியினால் உனக்கு கிடைத்திட்ட பலன் என்னவென்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. உன்னுடைய இந்த நிலை, உன்னுடைய இந்த சூழ்நிலை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது, எது கொடுத்திருக்கிறது என்பதை நிச்சயமாக என் குழந்தை சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நின்று நான் உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களும் உனக்கான புரிதலை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என் பிள்ளையே, உன் அம்மாவின் அன்பு என்றுமே உன்னை நல்லபடியாக வாழ்த்த வேண்டும். உன் அம்மாவின் அன்பு என்றுமே உனக்கு நல்லபடியாக நம்பிக்கையை மன உறுதியோடு கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி வருவது எல்லாம், உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு விரும்பிய மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். ஆனால் உன்னிடமிருந்து உனக்கு நல்லதை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, கெடுதலை அல்லவா செய்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை அழிக்க இவர்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றும் இன்று அவர்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறது என்பது மட்டும்தான் உண்மை என்று புரியவில்லையா? அது எப்படி உன்னை அழிக்க நினைத்து அது அவர்களுக்கே திரும்பும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, இந்த இரத்த வாந்தி என்பது அவர்களுக்கு கொடுத்த தண்டனை தான். ஏன் தெரியுமா? நீ யோசித்து பார். மன அழுத்தம் ஒருவருக்குள் அதிகமாக இருக்கும் போது அவர்கள் எந்த செயலை செய்தாலும் அதில் அவர்களுடைய கவனங்கள் தெளிவாக இருக்காது. ஆனால் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் போது அவர்கள் எந்த விஷயத்தை
செய்ய முயற்சி செய்தாலுமே அந்த விஷயத்தில் அவர்களுக்கு எப்போதுமே சரியான விடை கிடைக்காது என்பதை புரிந்து கொள். எப்போதும் ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டே நடப்பது போல இருப்பார்கள். ஆனால் எவ்வளவுதான் இவர்கள் யோசித்தாலும் கெட்ட எண்ணங்கள் மட்டுமே இவர்களுக்குள் இருக்கும். நல்ல எண்ணங்கள் இருக்காது. அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு அடுத்தவர் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு இவர்கள் ஒருபோதும் இது போன்ற எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையை எப்போதுமே நல்லபடியாக மாற்ற மாட்டார்கள் அல்லவா? மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் இவர்கள் கஷ்டங்களை தான் பெற எண்ணுகிறார்கள். மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் துன்பங்களை தான் இவர்கள் பெற எண்ணுகிறார்கள். அது மட்டுமா, என் பிள்ளையே நல்லது நடந்து விட்டால் இவர்கள் மனது படுகின்ற இவர்களுக்கு இருக்கின்ற வேதனை என்று எப்போதும் இப்படிதான் அவர்களின் மனநிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இது போன்று உன்னை நினைத்தும் உனக்கு வாழ்க்கை நடக்கின்ற எந்த ஒரு நல்லதும் நடக்கக்கூடாது என்றும் எப்போதும் உன்னை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கின்ற இவர்களை நாம் விட்டு விலகலாமா? இவர்களை அவ்வளவு சுலபமாக நாம் மறந்துவிட முடியுமா? என் குழந்தையே, எந்த நாளும் இது போன்ற எண்ணம் கொண்டு உன்னை அழிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் உனக்கு யார் என்று நிச்சயமாக தெரியும். அப்போது இவர்களை கூட நீ புரியாமல் இல்லை. இவர்கள் யார் என்று நீ தெரியாமல் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு பல இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுத்து விட வேண்டும். வேண்டுமென்றே உனக்கு பல சோதனைகளை கொடுத்து உன்னை ஆட்டி படைத்த இவர்கள் இப்போது இருக்கின்ற இடம் என்ன தெரியுமா? மனதால் கெடுதலை மட்டுமே நினைக்கின்ற இவர்கள் பல துன்பங்களையும் இப்போதுதான் மனம் முழுக்க சுமந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் பல கெடுதலான விஷயங்களை பல தயாராகி விட்டார்கள் அல்லவா? இவர்களுடைய வாழ்க்கையில் பல கெடுதலுக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்க தயாராகி விட்டது. இப்போது என்னவென்று எதுவென்று நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நினைத்து மனம் கலங்குவதை விட இப்போது நமக்கு நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்றும் இந்த வாழ்க்கையை நமக்கு என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தொடங்கிவிட்டார்கள். இதன் முடிவானது இப்போது மன அழுத்தத்தால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அல்லவா? மன அழுத்தம் ஒருவருக்கு அதிகமாகும் போது என் பிள்ளை அதன் முடிவு இரத்த வாந்தியாகத்தானே இருக்க முடியும். வராகி பயமுறுத்துகிறேன், புரிகிறதா? அடுத்தவருக்கு கெடுதல் செய்ய நினைத்து அடுத்தவர் வாழ்க்கையை அழிக்க நினைத்து எப்போதும் மற்றவர்கள் பற்றியே எண்ணிக்கொண்டு மற்றவர்களுக்கு எப்போதும் கெடுதலை செய்ய நினைத்து கொண்டு நாம் இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக கடைசி முடிவு இதுவாகத்தான் இருக்க முடியும். அதனால் எப்போதுமே அடுத்தவரை அழிக்கவோ கெட்ட எண்ணம் கொண்டு மற்றவரின் வாழ்க்கையை கெடுதல் நினைக்கவோ செய்யாதே. என் பிள்ளையே, நீ செய்கின்றாய் என்று சொல்லவில்லை. உனக்கு இது போன்று செய்கின்றவர்கள் எல்லோரும் நிச்சயமாக மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாக்குவார்கள் என்பதை மறந்து விடாதே. இது போன்ற எண்ணங்களினால் இவர்கள் மிகப்பெரிய பாதிப்பிற்கு ஆளாக்குவார்கள் என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, யாராக இருக்கட்டுமே, உனக்கு கெடுதல் செய்கின்றவர்கள் உனக்கு வேண்டாத விஷயங்கள் செய்கிறவர் என்று சொல்லி புலம்புகின்றாய் அல்லவா? இதன் முடிவு அவர்களின் அழிவு. இதனை முதலில் நீ புரிந்து கொள். தான் செய்கின்ற பாவங்கள் உனக்கே வந்து சேரும் என்பதையும் நிச்சயமாக இவர்களால் புரிந்து கொள்ள முடியும். தான் என்னெல்லாம் நினைக்கின்றோமோ அதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதிராகவே திரும்பும் என்பதை ஒருபோதும் நீ மறந்துவிடக் கூடாது. என் தங்க பிள்ளையே, எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி கலங்குவதையெல்லாம் விட்டுவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இனிமேலாவது புரிந்து கொள்ள தயாராக இரு. உனக்கு நடக்கின்ற நன்மைகள் இனியாவது உணர்ந்து கொள்ள தயாராக இரு. உன் வராகி அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் 100 உண்மையான வார்த்தைகள். இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய வார்த்தைகள். அதனால் எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கி விடாமல் எப்போதும் அது போதும்
எந்த விஷயத்திற்காகவும் என் குழந்தை நீ தயங்காமல் நின்று விட்டால் அது போதும். இனி உனக்கு எல்லா நிலையிலும் என் பிள்ளை நான் எப்போதுமே நல்லபடியாக மாற்றித் தருகிறேன். உனக்கு சோதனைகளை கொடுக்கின்றவர்களையும் உனக்கு வேதனைகளை கொடுக்கின்றவர்களையும் நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கை விட்டு ஒதுக்கி வைக்கின்றேன். என் பிள்ளையே அத்தனையும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். அத்தனையும் உனக்கு இனிமேல் இது போன்ற தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்களுக்கு பயத்தை கொடுத்து உனக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டிய விஷயமாக நடக்க வேண்டும். இந்த வராகி அம்மா அதற்கு உன்னோடு இருந்து கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதுணையாக செய்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே. இந்த வராகியினுடைய நம்பிக்கை உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயத்தை கொடுக்கும். வராகி உனக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கென்று உறுதிப்படுத்தி கொடுக்கும். இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்குதான் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டு சரியாக தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி நான் வருகின்ற போது இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லாவற்றையும் நீ உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதை மறந்து விடாதே. என் பிள்ளையே, யாருக்குமே இரக்கப்பட்டு கொள்ளாதே. ஏனென்றால் உன்னுடைய குணத்தை தான் இவர்கள் உனக்கு எதிராக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய இந்த குணத்தை தான் இவர்கள் உனக்கு எதிராக திருப்பி உன்னை அழிக்க சூழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்துகின்றார்கள். அதனால் எந்த ஒரு நிலையிலும் எதையும் விட்டுவிடாமல் என் பிள்ளை நீ கவனமாக இருந்து கொள். உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கை கொடுக்கும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். கலங்காமல் இரு. எதை செய்தாலும் அது அவரவர் செய்த பாவத்தின் பலனாகவே அவர்களுக்கு விடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.